Good morning. நாளைக்கு தான் எழும்ப லேட்டுன்னு பார்த்தாலும் 5 மணிக்கும் மாப்பிள்ள காலையில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கேள்வி பாருங்க. 2023ஆம் ஆண்டு பங்களாவு கேள்விகள் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல 3வது கேள்வியா வந்திருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குறித்த கம்பெனியின் ஒரு பங்கின் விலை 50 ரூபாய் ஆகும். அதன் பங்குகளை வாங்குவதற்கு கமலன் 50,000 ரூபாயை எடுக்கிறார். ஓர் ஆண்டின் இறுதியில் பங்குகளுக்கான பங்கு லாப வருமானத்தை பெற்ற பின்னர் அவர் ஒரு பங்கு ரூபாய் 54 என எல்லா பங்குகளையும் விற்கிறார். அவருக்கு பங்கு லாப வருமானத்தில் இருந்தும் பங்குகளை விற்பதன் மூலமும் மொத்த பணம் ரூபாய் 57,500 கிடைத்தது. வருமானத்திலிருந்து பங்குகளை விற்பதன் மூலம் ஓகே, அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாரு? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்கு வந்து அவர் எத்தனை பங்குகள் வாங்கி இருக்காரு, ரைட்? எவ்வளவு காசுக்கு அவர் வாங்க போற பங்குகள்? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்க்கு. ரைட். ஒரு பங்குன்ற விலை எவ்வளவு? 50 ரூபாய். 50 ரூபாய். சோ ஆகவே எங்களுக்கு என்ன தெரியும்? முதலாவது கேள்விக்கு வந்து கூட வந்து என்ன தெரியும்? 50,000 கீழ் 50 எவ்வளவு? 1000 பங்குகள் வரும். ரைட். 1000 பங்குகள். இரண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இக்கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாப பணம் யார்? ரைட். இப்ப வந்து பங்கு லாப பணம் வந்து ஒரு பங்குக்கான பங்கு லாப பணம் வந்து அதாவது ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கம்பெனி வந்து சொல்ல இல்லை. அப்ப ஒரு வருடத்துக்கான ஒரு 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 பங்குக்கான பங்கு லாபம் வந்து கம்பெனி சொல்லல. சார் மைக் மியூட் ஆகி சார். ஓகே, சாரி. ஒரு பங்க 50 ரூபாய்க்கு வாங்கி 54 ரூபாய்க்கு விற்று இருக்கிறார். அப்ப ஒரு பங்கின் மூலம் அவருக்கு கிடைக்கிற மூலதன லாபம் எவ்வளவு? 4 ரூபாய். 4 ரூபாய்ன்றது மூலதன லாபம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். அதாவது பங்குகளை விற்று வர்ற காசு வந்து மூலதன லாபத்துல வரும். விற்று வர்ற லாபம், எக்ஸ்ட்ரா வர்ற லாபம். அதாவது வந்து 50 ரூபாய் பங்கு 54க்கு விற்றா ஒரு பங்குக்கு மூலதன லாபம் 4 ரூபாய். இப்படி மொத்தமா எவ்வளவு மூலதன லாபம் கிடைக்க போதவைக்கு? ஒரு பங்குக்கு 4 ரூபாய் படி 1000 பங்குக்கும் 4,000 ரூபாய். ரைட். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்? மொத்தமா அவர் பங்குகளை விற்றா பிறகு அவர்கிட்ட கையில இருக்க காசு எவ்வளவுன்னு பார்க்கணும். மொத்தமா அவர் பங்குகளை விற்றா பிறகு அவர்கிட்ட கையில இருக்க காசு எவ்வளவு? 54 தர 1000. ஆக இப்ப அவர்கிட்ட கையில இருக்க மொத்த பணம் எவ்வளவா இருக்கு? 54,000 பங்குகளை விற்றதால மட்டும். ரைட். இப்ப சொல்லுங்க, அவற்ற கையில இருக்கிற மொத்த பணம் வந்து 57,500. ரைட். அப்ப அவற்ற கையில இருக்கிற மொத்த பணம் 57,500. அதுக்கு முதல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 54,000 அவற்ற பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணம். ரைட். மொத்த பணம், மூலதன லாபம் இல்லை. மூலதன லாபம் என்ன செய்யணும்? நீ 54,000 இருந்து இந்த 50,000 கழிக்கணும். ஏனென்றா 54,000 இருந்து 50,000 கழிச்சாதான் உங்களுக்கு அந்த பங்குகளை விற்றால கிடைச்ச மூலதன லாபம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப 50 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்கு வித்து இருந்தாருடா பங்குகளை. வாங்கின பங்கு குறைஞ்ச விலைக்கு தான் விற்க ஏழுமா இருந்துச்சுண்டா அவருக்கு கிடைக்கிறது என்னது? மூலதன நட்டம். சோ அது எப்படி வரும்? இதுல இருந்து நாங்க இது முதல் ஆரம்பத்தை வாங்கினதுல இருந்து
அதாவது பங்குகளை வாங்கினதுல இருந்து விற்ற விலையை கழிக்கணும் நாங்க. அப்பதான் எங்களுக்கு நட்டம் வரும். ஏன்னா முதல் வாங்கினதை விட குறையதான் விற்க போறோம். அப்ப அதுல வர்றது வந்து மூலதன நட்டம், இங்க வரப்போது மூலதன லாபம். ரைட். அப்ப இது வந்து மொத்தம் வந்து பங்குகளை விற்றதால மொத்த தொகை கிடைச்ச மொத்த தொகை, அதாவது பங்குகளை விற்று மட்டும் பெற்ற தொகை. ரைட். இப்ப இவருக்கு மொத்தமா கிடைக்கிற ஏர்னிங்ஸ், அதாவது மொத்தமா எவ்வளவு தொகை இவருக்கு வந்து கிடைக்கும்டா. ரைட். இப்ப வந்து மொத்தமா கிடைக்கிற தொகை எவ்வளவு தந்திருக்கு? 500. 57,500 ரூபாய் மொத்தமா கிடைக்கும். ரைட். அதுல 54,000 ரூபாய் இப்ப என்ன வந்துட்டு பங்குகளை விற்றதால கிடைக்கிற பெருமானம். வாங்கின பங்கு 50,000க்கு, விற்றது 54,000க்கு. ஆக விற்றதால கிடைக்கிற பெருமானம் 54,000. ஆகவே மிச்சம் எவ்வளவு வரப்போகுது? இல்ல 3,500. 3,500. இந்த 3,500 எதால வந்திருக்கும்? பங்குகளால வருமானம் வருட பங்குலா, அதாவது ஆண்டு பங்கு லாபத்தால கிடைக்கிற வருமானம். ரைட். ஆண்டு பங்கு லாபத்தால கிடைக்கிற வருமானம். ரைட். மொத்தமா 1000 பங்குகளுக்கு ஆண்டு பங்கு லாபத்தால கிடைக்கிற வருமானம் எவ்வளவு? 3,500. ஆகவே ஒரு பங்குக்கு ஆண்டு பங்கு லாபத்தால கிடைக்கிற வருமானம் எவ்வளவு? 3,500 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிக்கணும். பிரிச்ச மடங்களுக்கு எவ்வளவு வரும்? 3.5. 3.5 ரூபாய். அப்ப ஒரு பங்குன்ற வருட பங்கு லாபம் எவ்வளவு? ரூபாய். ஆண்டு பங்கு லாபம் வந்து ஒரு பங்குக்கு வந்து ஆண்டுதோறும் செலுத்திய பங்கு லாப பணம், அதாவது கம்பெனி ஒரு பங்கிற்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பங்குக்காக ஆண்டுதோறும் செலுத்திய பணம் வந்து 3.5 ரூபாய். ரைட். கமலன் தன்னிடமுள்ள ரூபாய் 57,500 விட்டு 1 ரூபாய் 500 வீதமான பீங்கான் தரை ஓடுகளை வாங்குவதற்கு திட்டமிடுகிறார். எல்லா பீங்கான் தரை ஓடுகளையும் தரை ஓடுகளுக்காகவும் 15 வீத பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, அதாவது வட் வரி. ரைட். வேல்யூபிள் அசெட் டாக்ஸ். ரைட். வட் வரி என்ன செய்யற? வட் வரி கொடுக்குற, மேலதிகமாக செலுத்த வேண்டும். அவர் அப்பணத்தை கொண்டு எத்தனை பீங்கான் தரை ஓடுகளை வாங்கலாம்? ரைட். இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்டுக்கு ஒரு பீங்கானுக்கு வந்து எவ்வளவு சும்மா நார்மலா விலை? உண்மையான பீங்கான விலை எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாய். ரைட். இப்ப அந்த ஒரு பீங்கானுக்கு எத்தனை வீதம் வட் வேல்யூபிள் அசெட் டாக்ஸ், வட் வந்து பெறுமதி சேர் வரி வந்து எவ்வளவு அறவுறாங்க? 15 வீதம். ரைட். அப்ப அந்த பொருளின் வட் வரி எவ்வளவு? 100 மேல் 15 தர 500. கண்டுமண்டா எவ்வளவு வரும்? சரியா? 75 ரூபாய் வரும். ஒரு பொருளுக்கான வட் வரி எவ்வளவு வருது? 75 ரூபாய். ரைட். இப்ப 500 ரூபாய் பொருளை அவர் என்ன விலைக்கு வாங்கி இருப்பார்? 575 ரூபாய்க்கு. 575 ரூபாய்க்கு வாங்கி இருப்பார். காரணம் என்ன? 75 ரூபாய் வட் வரி கொடுக்கிறார் அந்த பொருளுக்கு. ரைட். அப்ப ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்து அவருக்கு 575 ரூபாய் செலவாகிருக்கும். ஒரு என்னது 15 வீத வட் வரி கொடுக்கறதால. இப்ப நீங்க அந்த பொருளை மொத்தமா, ஒரு பொருள் 500 ரூபாய் பொருளை மொத்தமா எவ்வளவுக்கு வாங்கி இருப்பாரு பானோம்? என்ன செய்யணும்? 100 மேல் எத்தனை போடணும்? 115. 100 மேல் 115 போடணும். இப்ப இதான் நீங்க பெருக்கீங்க, எவ்வளவு வந்திருக்கும்? 575. 575 டிரெக்டா வரும். ரைட். உங்களுக்கு இது கஷ்டமா தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது வந்து 100 ரூபாய் பொருளை 115 ரூபாய்க்கு வாங்குற 15 வீத வட் வரி செலுத்தணும்டா 100 ரூபாய் பொருள் எவ்வளவுக்கு கொள்வனா செஞ்சிருப்பாரு? அதாவது 100 ரூபாய் பொருளுக்குரிய உண்மையான விலை எவ்வளவா இருக்கும்? 115 ரூபாயா இருக்குமே. 100 ரூபாய் பொருளுக்கு 15 வீத வட் வரி என்றா 100 ரூபாய் பொருளுக்கு உண்மையான விலை 15 வீதம் வட் வரி என்ற கூட்டினா 115 ரூபாய் வந்துடும் உண்மையான அந்த பொருள் உண்மையான விலை. ரைட். அப்படியே 500 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு வேண்டாம்? 575 ரூபாய் வரும். இப்படி உங்களுக்கான கஷ்டம்டா என்ன செய்யணும்? 100 ரூபாய் மேல் 15 போட்டு வரியை மட்டும் கண்டு அப்ப
உண்மையான பொருளோட விலை என்னவா இருக்கும்? 500 சக 75 575 போடலாம். ரைட், ரெண்டு விதமாகவும் செய்யலாம். நீ இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வரும். ரைட், அப்ப ஒரு பொருளின் விலை, ஒரு தரையோட்டின் விலை வந்து இப்போ எவ்வளவு குறிக்கப்பட்ட விலையா இருக்கும்? 575 ரூபாய். ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கடையில வந்து அவருக்கு 500 ரூபாய் தான் தரையோட்டின விலை. ஆனா அவர் கையால காசு கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 575 ரூபாய். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அவர்கிட்ட தார விடப்படுது. ரைட், வரி வந்து அவர் தார விடப்படுது. இப்ப நீங்க இங்க ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிடல பாருங்க, உங்களோட பில்லுல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிட்டீங்கன்னா உங்க பில்லுல வந்து பாத்தீங்கன்னா கீழே 15% வேட் வரும், இல்லாட்டி 18% வேட், 10% வேட் இந்த மாதிரி வரும். உங்களோட பில்லுல எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் இருக்கோ அது 15% வந்து வெட்டா அவங்க எக்ஸ்ட்ராவா விடுவாங்க. அப்ப நீங்க சாப்பிட்டது என்னவோ இவ்வளவு தொகை தான், அங்கால வெட் 15%, இந்த இவ்வளவு தொகையில வெட் 15% வரும். ஸோ அந்த அதுல வர்ற வெட் அமௌண்ட் சேர்த்து தான் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டி வரும். ரைட், ஆனா நீங்க சாப்பிட்டது இவ்வளவு, அது மாதிரி நீங்க வாங்கினது 500 ரூபா தான். ஆனா மொத்தமா அந்த ஓட்டுக்காக செலுத்த வேண்டியது எவ்வளவு? அந்த 500 ரூபா ஓடும், அதாவது நீங்க சாப்பிட்ட அவ்வளவு, அதோட அதுக்கு வெட் 15% வெட். ஆகவே அதுக்குரிய 75 ரூபாய். அப்ப அதை மாதிரி தான் இப்ப நீங்க 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15% வெட் கிடைக்குதுன்றா எவ்வளவு வந்துருக்கு? 75 ரூபாய் வெட்டா எக்ஸ்ட்ரா விடுவாங்க. அப்ப நீங்க 575 ரூபாய் செலுத்தி தான் நீங்க ஹோட்டலை விட்டு வெளியில வருவோம். ரைட், சோ அத மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 575 ரூபாய் வரும். ரைட், இப்ப ஒரு மாவுல உண்மையான விலை, அதாவது அவர் ஒரு மாவுளுக்காக உண்மையான விலையே 500 ரூபாய் தான். ஆனா அவர் மாவுளுக்காக செலுத்த வேண்டியது எவ்வளவு வருது? 575 ரூபாய். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவுக்கு அவர் வாங்குறார்? 57,500 ரூபாய். 57,500 ரூபாய்க்கு வாங்குறார். ஒரு மாவுல விலை 575 ரூபாய்டா எத்தனை மாவு வாங்குறார்? 100 மாவு. நான் வசனம் எழுத இல்ல, நீங்க வசனம் எழுதுங்க. நான் பாயால இல்ல வசனம் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தேவையான வசனத்தை நீங்க எல்லாம் எழுதி கொள்ளணும். வசனம் எழுதினா அந்த மார்க்ஸ் என்ன சொல்றது, ஒழுங்கான மார்க்ஸ் ஒழுங்கா பெற்றுக்கொள்ளலாம் நீங்க. ரைட், இப்ப இதுல வந்து நீங்க எழுத வேண்டியது வரியுடன் ஓடுவொன்றின் விலை. ரைட், இதுல நீங்க எழுத வேண்டிய வரியுடன் ஓடுவொன்றின் விலை. இங்க வந்து நடுவர் பங்குகளின் எண்ணிக்கை. இங்க இதுல வந்து எழுதி கொள்வீங்க பங்குகளின் விற்பனை விலை. ரைட், இப்ப வந்து இதுல எழுதி கொள்வீங்க வருட பங்கு லாபம். இதுல இருந்து எழுதி கொள்வீங்க ஒரு பங்கிற்கான வருட பங்கு லாபம். அப்படி எழுதி கொள்வீங்க. வசனங்கள் நீங்களும் எழுதி கொள்வீங்க, வசனம் முக்கியம். அவர் பீங்கான் தரை ஓடுகளை வாங்குகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி 18 அதிகரிக்கப்பட்டிருந்தது. மேலே வாங்குவதற்கு திட்டமிட்ட அதே எண்ணிக்கையிலான பீங்கான் தரையோடுகளை இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும்? ரைட், இப்ப வந்து சொல்லுங்க 18% வரி என்ற அளவு வந்து 15ல இருந்து 18 ஆயிட்டு. ரைட், அப்ப 15ல இருந்து 18 ஆயிட்டுதுண்டா 100 மேல் 18% வரி தர எவ்வளவுக்கு? 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய் தான் ஒரு ஓடு. உண்மையான விலை 500 தான். வட் வரி தான் நாங்கள் வருது. அதை போய் 575 போடுறது இல்லை. ரைட், உண்மையான விலை வந்து இதுக்கு என்னது 500 தான். வட் வரி உங்கள்ட்ட தர வருது. நீங்க கடையில போய் ஓட்ட வாங்கினா ஓட்டுக்கு உண்மையான விலை 500 தான். உங்கள்ட்ட இருந்து வாங்குற வட் வரி தான் 18%. 18% எவ்வளவு வரும்? 18%க்குரிய வட் வரி 90 ரூபாய். ரைட், இப்ப வட் வரி வந்து 90 ரூபாய். ரைட், ஏற்கனவே எங்களுக்கு இங்க அறவிட்ட வரி எவ்வளவு? வட் வரி 15%க்குரிய வரி எவ்வளவு? 75 ரூபாய். 75 ரூபாய். ஆகவே ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கூடுதல் அறவிட்டிருக்கிறார்? 15 ரூபாய். 90 சாய 75 15 ரூபாய். ரைட், அப்ப ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் அறவிட்டா. ரைட், ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் அறவிட்டா மொத்தம் எத்தனை ஓடு நாங்க வாங்க போறோம்? ஓடுவன் எண்ணிக்கை மாத்த இல்லையா? ரைட், ஓடுவன் எண்ணிக்கை மாற இல்லையா? அப்ப ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர விட்டா 100 மாவளுக்கு சாரி ஒரு மாவளுக்கு மாவுள ஒரு என்ன
whatever அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுங்க ரைட். ஒரு பீங்கான் ஓட்டுக்கு வந்து 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர விட்டா 100 பீங்கானுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வர விட்டுருக்கணும்? 1500 ரூபாய். 100 தர 100 தர 15. ஆகவே உங்களுக்கு வந்திருக்கும் 1500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வர விட்டார். ஆக இப்ப அவர் வாங்குறதுக்கு எவ்வளவு மொத்தம் செலவழிச்சிருக்கணும்? 57,500 சாக 1500 சாக 1500. அப்ப எவ்வளவு வரும்? 59,000. 59,000. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதி கொள்ள வேண்டியது இங்க 18% வட்வரியின் போது வட்வரி 18% எனில் இல்லாட்டி புதிய வட்வரி இதுல வந்து புதிய வட்வரி என்று எழுதுவீங்க. அதை கண்டு 90 ரூபாய். அப்ப முதல் இருந்த வட்வரி 75 ரூபாய், இப்ப இருக்கிற வட்வரி 90 ரூபாய். ஆகவே அதிகரித்த பெருமானம் அதிகரித்த வட்வரி தொகை ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இங்கேயும் 118 போட்டு காட்டீங்கன்னா 590 வரும் இங்க ரைட். இங்க 100 மேல் 118 தர 500 போட்டீங்கன்னா இங்க வந்து 590 வரும். ஏற்கனவே ஒரு ஓட்டுக்கு விலை வந்து 575, இங்க 18 வீதமா இருக்கிறதால 590. ஆகவே 590ல இருந்து 575 கழிச்சீங்கன்னா 15 ரூபாய் வரும் ஒரு ஓட்டுக்கு அதிகரித்த விலை ரைட். அப்ப அதிகரித்த விலை அப்ப மொத்தமா மொத்த அதிகரிப்பு மொத்த ஓடுகளின் மொத்தமாக அதிகமாக செலுத்த வேண்டிய தொகை வந்து என்னது? மொத்தமாக அதிகரித்த தொகை 100 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு தான் 15 ரூபாய் அதிகரிக்குது. ஆக மொத்தமாக அதிகரித்த தொகை வந்து 100 தர 15 1500. இப்ப வந்து மொத்த தொகை செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஏற்கனவே 57,500. அதோட அதே அளவான ஓடு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப 100 ஓடுகள். அப்ப 1500 எக்ஸ்ட்ரா மொத்த தொகை செலுத்தணும். மொத்த தொகை 59,000. எழுதி கொள்ளுங்க. மேலும் எவ்வளவு பணம் தேவைன்னு கேட்டா 69,000 போடணுமா? அப்படியே கேள்வி கேட்டிருக்கு. மேலும் எவ்வளவு பணம்? மேலும் எவ்வளவு பணம் எங்களுக்கு இந்த 1500 விட்டா சரி. மேலும் எவ்வளவு பணம் தானே கேட்டிருக்கு. மேலும் எவ்வளவு பணம்னு கேட்டா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு நாங்க பே பண்ணணும். ஏற்கனவே வந்து எங்களுக்கு 57,500 பே பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஓட்டுக்கு 15 ரூபாய் படி மொத்தம் எவ்வளவு பே பண்ண வேண்டி வந்திருக்கு? 100 தர 15 1500 ரூபாய் பே பண்ண எழுதி கொள்ளுங்க. ரோகுல் எங்க போனது? நேற்று கிளாஸுக்கு வர இல்ல சார் எனக்கு வந்து காய்ச்சல் ஆண்டிச்சு. காய்ச்சல் கொஞ்சம் வீசிங் ஆண்டிச்சு, அதனால வரையலாம் போயிட்டு 2 நாள் வரல நினைக்கிறேன். சார் நேத்து இரவு வரல சார். ஓகே. சதுஷன் வந்தீங்களா? சதுஷன் நேற்று நைட் கிளாஸ்ல காணல நினைக்கிறேன். சதுஷன் இந்த 2023 பேப்பரும் 2024 பேப்பர் செஞ்சுட்டு தான் விடுவேன். ஸோ எப்படியும் 6 மணி கொஞ்சம் தான் ஆண்டும் ரைட். அப்ப நீங்க ஸ்கூல் போறன்றார்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனா என்ன பிரச்சனை, உங்களுக்கு யாருக்கும் 6:15 முன்னுக்கு 6:15 அப்புறம் 6 மணிக்கு பிறகு அப்புறம் விட்டா பிரச்சனையா? ஸ்கூல் வெளிக்கிடணும்ன்றார்கள். ஸ்கூல் லீவ் சார். எல்லா ஸ்கூலும் லீவா? சில நேரம் முஸ்லீம் ஸ்கூலுக்கு இருக்கு. இல்ல சார், லீவ். ஓகே. அப்ப எங்க எல்லாரும் உருண்டு படத்துக்கு கிடக்கிறோம் போல. இப்ப எக்ஸாம் நடக்கிறதால லீவா? ஆம் சார். ஓகே ஓகே. எப்ப வரைக்கும் லீவு? 21ஆம் தேதி. 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுது. 21. ஓகே. அது மட்டும் நாங்க 4:30 இருந்து போடலாம். 6:30 வரைக்கும் 6:37 மட்டும் பார்ப்போம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் இன்னைக்கு நைட் நடக்காது.
ஓகே, அதுலயே பார்ட் செகண்ட் பார்ட்ல பார்ட் ஏல முதலாவது வெளியே பாருங்க. இந்த முறை பாருங்க, இதுல வந்திருக்கிறது என்னது, எல்லாமே கூட்டு வட்டியும் எளிய வட்டியும் கணக்கு தான் வந்திருக்கு. ராணி 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தின் கீழ் ஆண்டுதோறும் வட்டியை கொடுக்கும் ஒரு வங்கியில் 50,000 ரூபாவை 20 ஆண்டுகளுக்கு வைப்பு செய்கிறார். 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை கண்டு வைப்பில் உள்ள மொத்த பணத்தை காண்க. பாருங்க, நீங்க இந்த கூட்டு வட்டி கணக்குகள் வர்றது நாங்க இவ்வளவு நாள் இப்ப செஞ்ச கூட்டு வட்டி கணக்குகள் இருக்கு தானே, அவ்வளோத்தையும் இப்ப நான் உங்களுக்கு பாசுக்கிற ஒரு பாடத்தை அப்படியே கண்டினியூஸா செய்யறதுக்கு காரணம் என்னென்ன, இப்ப ஒரு பாடம் பண்ண வட்டி என்ன அதுல பாடத்தை அப்படியே ஃபுல்லா கண்டினியூஸா செஞ்சுட்டு எல்லா வருஷத்துலயும் செஞ்சுட்டு போறதுக்கு காரணம் என்ன, நீங்க அனலைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி கேள்வி வந்திருக்குன்னு பார்த்து அனலைஸ் பண்றதுக்கும், அதோட அதே கேள்விய திரும்ப திரும்ப செய்யக்குள்ள என்ன நடக்கும், ஒரு சிறப்பு தேர்ச்சி வரும். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப கவர்மெண்ட் ஒன்றுல ஒரு ஆளே ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கா, ஒரு ஆளே இந்த டிஷர்ட்டை தைக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். ரைட், இப்ப ஒரு ஆளே இந்த டிஷர்ட்டை தைக்கணும்டா அவர் முதல்ல துணி எடுக்கணும், அதை வெட்டணும், அதை தேவையான சைஸுக்கு இது பண்ணணும், அதுக்கு அதை வச்சு தைக்கணும், அதுக்கு தெரி வைக்கணும், குளர் வைக்கணும், அயன் பண்ணணும், பேக் பண்ணணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கும். அதை ஒரு ஆளே செஞ்சா என்னவாகும், நிறைய டைம் எடுக்கும். ஆனா இதுவே ஒரு தறி மட்டும் போடுறதுக்கு, பட்டன் போடுறதுக்கு ஒரு ஆள், கொலர் வைக்கிறதுக்கு ஒரு ஆள், கை வைக்கிறதுக்கு ஒரு ஆள், ஃபுல்லா தைக்கிறதுக்கு ஒரு ஆள், மடிக்கிறதுக்கு ஒரு ஆள், பேக்ல போடுறதுக்கு ஒரு ஆள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஆள் இருக்கல. அந்த பேக்ல போடுறவர் ஒவ்வொருக்காவும் பேக் ஒரு முதல் தரம் போடைக்குள்ள ஒரு 5 செகண்ட் எடுப்பாரு, ஒரு 10 செகண்ட் எடுப்பாரு மடிச்சு பேக்ல போடு. அப்படி போய்க்கு 100வது டிஷர்ட் போடுற நேரம் அவருக்கு என்ன செய்யும், அது 6 செகண்ட் 7 செகண்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு 1000 டிஷர்ட் அதே மாதிரி மடிச்சு போட்டு என்ன நடக்கும், அது 3-4 செகண்டுக்குள்ள மடிச்சிருவார். அப்ப அவர் அந்த மடிச்சு போடுற வேகம் என்ன செஞ்சிடும், கூடிடும். அப்ப ப்ரொடக்ட் என்னவா கூடும். அத மாதிரிதான் நீங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் செய்றீங்க ஒரு பாடத்துல, அப்ப அதுல உங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி அடைவீங்க. ரைட், இப்ப ஒரு வேலையில திருப்பி நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதுல சிறப்பு தேர்ச்சி அடைவீங்கன்ற மாதிரி தான். இப்ப இந்த பாடத்துல நாங்க இதுல 10 வருஷம் 2015 இருந்து பார்த்த வேண்டாம், அதுல இருந்து அவ்வளவுக்கு நீங்க சிறப்பு தேர்ச்சி அடைவீங்க. அதே கேள்வியில திரும்பி வரைக்கும் அதே பேட்டர்ன் வருது. அதோட நீங்க சிறப்பு தேர்ச்சி அடைவது மட்டும் காணாது, அந்த இதுல என்ன மாதிரி பேட்டர்ன் வருதுன்னு பாக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டுப்பட்டியில உங்களுக்கு சுருக்குறதுக்கு இலவா இருக்கிறதுக்காக என்ன செய்யறான், கூட்டுப்பட்டி கணக்குல பாருங்க எப்பயுமே 10% தான் தருவான். உங்களுக்கு வந்த கணக்குகள் அவ்வளவுக்குள்ளயுமே பாருங்க 10% தான் வந்திருக்கு. ஏன்னா 10% தான் உங்களுக்கு சுருக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. வகுத்து அதை பெருக்கி இப்ப இந்த முதலாவது வருஷ இறுதியில இருக்கிறது 2வது வருஷ இறுதியோட பெருக்கணும். அப்ப 10% மண்டைகளாம் அந்த 0 எல்லாம் வெட்டுப்பட சுகமா இருக்கும். அவன் எப்போ வந்தாலும் இந்த கூட்டு வட்டியில 10% தான் தந்துட்டு இருக்கா. அதுக்காக எல்லா நேரம் 10% தான் வரணும் மாட்டா இல்ல, உங்களோட சுருக்குற ஈஸிக்காக இவ்வளவு காலம் இப்ப நான் செஞ்ச இவ்வளவு பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, 10% தான் இருக்கு கூட்டு வட்டியில. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகை, 50,000. அப்ப முதலாவது வருட இறுதியில் அவருக்கு கிடைக்கிற வட்டி வீதம் எவ்வளவு, வட்டி எவ்வளவு, 5,000 ரூபாய். 100 மேல் 10 தர 50,000. 100 மேல் 10 தர 50,000. இல்லாட்டி இதை ரெண்டையுமே ஜாயின் பண்ணி முதலாவது 2வது வருட ஆரம்பத்தில் அவரிடம் உள்ள தொகை என்ன செய்யலாம்,
இது நூறு நீங்க செய்யலாம். 100 மேல் 110 110, அதாவது 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி என்றா அவருக்கு 100 ரூபாய் பொருள் 110 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்ற அர்த்தம். ரைட்? அப்ப 100 மேல் 110 தர 50,000. இதுக்கு நீங்க வசனம் என்ன எழுதணும்? இரண்டாவது வருட ஆரம்பத்தில் அவர்கிட்ட உள்ள தொகை. என்னது இது? வட்டியும் வர்ற வட்டியும் அந்த முதலும் சேர்த்து தொகை தான் இரண்டாவது வருட ஆரம்பத்தில் அவர்கிட்ட இருக்கும். இல்லாட்டி நீங்க முதலாவது வருட இறுதியில் அவருக்கு கிடைக்கும் வட்டி என்று போட்டுட்டு 100 மேல் 10 வீதம் தர 50,000 என்று போட்டு வட்டியை கண்டு இரண்டாவது வருட ஆரம்பத்தில் அவரிடம் உள்ள தொகை வந்து என்ன இருக்கும்? வட்டி சக அவர் வைப்பிலிட்ட முதல் வைப்பிலிட்ட முதல் வந்து 50,000, வட்டி 5,000 அப்ப 55,000 வரும் நினைக்கிறேன். ரைட்? அப்ப இதுல பாப்போம். இது இங்கேயும் வட்டி தான். இப்ப எங்களுக்கு எவ்வளவு வரும்? இங்கேயும் வட்டி தேவையில்லை. இதுல ஒரு சேவரை வெட்டுவோம், இங்க ஒரு சேவரை வெட்டுவோம். நேரடி வரும் 55,000. 55,000. இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வருட ஆரம்பத்தில் உள்ள தொகை. இப்ப இரண்டாவது வருட இறுதியில் உள்ள தொகை. இதுக்கு நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதாவது இரண்டாவது வருட இறுதியில வந்து மொத்தமா அவர்கிட்ட இருக்கிற வட்டியையும் இதையும் சேர்த்து மொத்த அமௌண்ட்டை கொடுத்து விடலாம். அல்லது நீங்க அதுக்குரிய வட்டியை கண்டும் அதோட கூட்டிக் கொள்ளலாம். ரைட்? இப்ப வட்டியை கண்டு கூட்டிக் கொள்ளணும்னா 100 மேல் 10 தர 55,000. 55,000. இல்லாட்டி மொத்த அமௌண்ட் அவர்கிட்ட இரண்டாவது வருட இறுதியில் இருக்கின்ற இங்கேயும் 100 மேல் 110 தர 55,000. 55,000. அப்ப எவ்வளவு வரும் சார் 5,500 போட்டுக்கோங்க. எவ்வளவு வரும்? அறுபது. 55, 60. 60,500 ரூபா மொத்தம். அது நீங்க 100 மேல் 110 போட்டீங்கன்னா 2 ஸ்டெப்ல விட வரும். 100 மேல் 10 போட்டு செஞ்சீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் 100 மேல் 10 போட்டு அந்த வட்டியை கண்டு முதலாவது வருட இறுதியில வட்டியை கண்டு இரண்டாவது வருட ஆரம்பத்துல அவர்கிட்ட எவ்வளவு இருக்குமெண்டா 50,000 சக 5,000. சோ 55,000 இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இரண்டாவது வருட இறுதியில வந்து அவருக்கு கிடைக்கிற வட்டி தொகை எவ்வளவுன்னு பார்த்தா 100 மேல் 10 தர இந்த 55,000 தான் வட்டி. கூட்டு வட்டின்றதால வந்த இருக்கிற தொகைக்கு தான் வட்டி. அப்ப இந்த இரண்டாவது ஆரம்பத்தில் அவர்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தான் வட்டி. அப்ப 100 மேல் 10 தர 55,000. அப்ப அதுல வந்து உங்களுக்கு வட்டி வரும் எவ்வளவு வந்து இருக்கும்? 5,500. ஓ 5,500 வந்திருக்கும். ரைட்? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 5,500 வட்டி வந்திருக்கும். அப்ப 5,500 வட்டி வருதுன்னா முதலாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொகை வந்து இங்க 55,000. அதோட 5,500 கூட்டினீங்கன்னா 60,500 வரும். அந்த மாதிரி நீங்க ஓடுறதா செஞ்சு கொண்டு போகலாம். ரைட்? ரூபாய் 50,000 ஒரு குறித்த நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஓர் ஆண்டிற்காக மாத்திரம் முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த மொத்த வட்டிக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாம். 50,000 ஒரு நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டின் கீழ் முதலீடு செய்வதன் மூலம் இத மாதிரியான இந்த வட்டியை பெறலாம். முதலாவது கேள்வியில பாருங்க, அவன் கேட்டிருக்கான் 2 ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை கண்டு வாய்ப்பில் உள்ள மொத்த பணத்தை காண்க. அப்ப மொத்த வட்டியை காண்றதுக்கும் அங்க மார்க்ஸ் இருக்கு. இங்க மொத்த வட்டி நாங்க இங்க கண்டிருக்கோமோ இல்ல. அப்ப அதுக்கு அவங்க கேட்டதன்படி செய்யணும். என்ன செஞ்சிருக்கோம்? இங்க வந்து மொத்த வட்டியை கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுதான் மொத்த தொகையை கேட்டிருக்கான். மொத்த வட்டியை கண்டு என்று சொல்லித்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்டுக்கு மொத்த வட்டியை காணணும். அப்ப இங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம்?
100 மேல் 10 தர 50,000. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரப்போகுது 5,000 ரூபாய் முதலாவது வருஷம், முதலாவது வருட இறுதியில கிடைக்கிற வட்டி 5,000 ரூபாய். இப்ப 2வது வருட ஆரம்பத்துல வந்து தொகை வந்து எவ்வளவு இருக்கும்? 50,000 பிளஸ் 5,000. ஆகவே அவருக்கு வந்திருக்கும் 55,000. இப்ப 2வது வருட இறுதியில அவருக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளவு? 100 மேல் 10 தர 55,000க்கு 2வது வருட இறுதியில் வட்டி. ஆகவே எவ்வளவு வந்திருக்கு? 5,500. ஆகவே மொத்த வட்டி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 5,000 5,500. ஆகவே 10,500. ஆகவே அவரிடம் உள்ள மொத்த தொகை அதுக்கு இதுக்கு பிறகுதான் மொத்த தொகை கட்டுறாங்க. 50,000 சக 50,000 சக 10,500. 50,000 சக 10,500. ஆகவே 60,500. இந்த இதுல எழுதணும். இது வந்து அப்படி கேட்காம இருந்தா இப்படி எழுதியிருக்கலாம். இங்க அவன் மொத்த வட்டியை மென்ஷன் பண்ணி கேட்கிறான். சோ அதனால நான் மொத்த வட்டி கொடுத்துதான் போகும். ரைட். ரூபாய் 50,000 ஒரு குறித்த நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்தின் கீழ் ஓர் ஆண்டிற்காக மாத்திரம் முதலீடு செய்வதன் மூலம் மேற்குறித்த வட்டி தொகைக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாம். ராணி முதல் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வங்கியில் வைப்பில் உள்ள மொத்த பணத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேற்குறித்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்தால் அவருக்கு நிதி கம்பெனியில் இருந்து கிடைக்கும் வட்டியை காண்க. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? தந்த தரவும்படி வச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட்டுக்கு என்னத்தை காணணும்? வட்டி வீதம் காணணும். என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? 50,000 ஒரு குறித்த நிதி கம்பெனியில் எளிய வட்டி வீதத்துக்கு வெப்பு செய்யல, 1 ஆண்டுக்கு மட்டும் வெப்பு செஞ்சாலே மேல உள்ள முதலீட்டுல உள்ள மொத்த வட்டிக்கு சமனான ஒரு வட்டியை பெறலாமா? மேலே இருக்கிற மொத்த வட்டி எவ்வளவு? 10,500. 10,500. அப்ப 50,000க்கு எவ்வளவு மொத்த வட்டி கிடைக்குதா? 10,500. அதாவது இங்க கிடைக்கிற மொத்த வட்டி கிடைக்குதா அவருக்கு டைரக்டா ஒரு வருஷம் எளிய வட்டி. அப்ப 50,000க்கு 10,500 ரூபாய் கிடைக்குது. அப்ப தர எத்தனை வீதத்துக்கு காணணும்? வீதம் எத்தனை காணணும்? 100 வீதத்துக்கு. அப்ப 50,000க்கு 10,500 ரூபாய் கிடைக்குது. ஆகவே 100 வீதத்துக்கு அவருக்கு வந்து எவ்வளவு வட்டி வீதம் கிடைக்கும் என்று பார்க்கணும்டா என்ன செய்யணும்? இங்க 2 சேவர், இங்க 2 சேவர், இங்க 2 சேவர், இங்க 2 சேவர். அப்ப எவ்வளவு வட்டி வீதம்? 21 வீதம். 21 வீதம். ரைட். அப்ப 21 வீத வட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ரைட். இப்ப நாங்க வட்டியை கண்டுட்டோம். இப்ப என்ன சொல்லிடணும்டா? ரைட். இப்ப என்ன சொல்லிடணும்டா? ராணி முதல் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வங்கியில் உள்ள மொத்த பணத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு மேற்குறித்த நிதி கம்பெனியில் முதலீடு செய்தால் அவருக்கு நிதி கம்பெனியில் எது கிடைக்கும்? மொத்த வட்டியை காண்கிறாய். இங்க இருந்து எப்ப எடுக்கிறா காசை? எத்தனை வருஷத்துக்கு இங்க இருந்து காசு எடுக்கிறா? 2 வருடத்துக்கு பிறகு. அப்ப அவர்கிட்ட கையில எவ்வளவு காசு இருக்கும்? கூட்டுவழி வழங்கினா பிறகு 60,500 ரூபாய். இப்ப என்ன செய்யறா? மேலும் 2 வருடத்துக்கு எங்க போடுறா? இந்த கம்பெனி 21 வீதம் எளிய வட்டி கொடுக்குற கம்பெனியில கொண்டு போடுறா. இங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த தகவல் சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த வட்டி வீதத்தை காண்றதுக்கு. ரைட். இதுக்கு பிறகு இது வந்து எங்களுக்கு தேவைப்படாது. அதாவது மேல இருக்கிற இந்த டேக் வந்து தேவைப்படாது. எங்களுக்கு வட்டி வீதம் மட்டும்தான் இப்ப தேவை. ரைட். அதுக்காக தான் அந்த இது வந்து சொன்னவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது. ரைட். வட்டி வீதம் இப்ப நான் கண்டுட்டேன். இப்ப வட்டி வீதத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும்? நாங்க அடுத்த இதுக்கு வந்து மூவ் பண்ணுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை கொண்டு போய்
இன்னொரு கம்பெனில, அதாவது இந்த கம்பெனில 2 வருஷத்துக்கு வந்து எளிய வட்டியில வந்து போடுறா 21 வீதம். ரைட். அப்ப நாங்க என்ன காணணும் இப்ப? 100 மேல் 21 100 மேல் 21 தர எவ்வளவுக்கு? 60,500 60,500. சில பேர் இதோட விட்டுருவீங்க, கவலையின பிள்ளைகள் விடக்கூடாது. எத்தனை வருஷத்துக்கு போடுறா? 2 வருடம் 2 வருடத்துக்கு எளிய வட்டி. எளிய வட்டி இல்ல, 2 வருடத்துக்கு அதே மாதிரி முதல்ல 1 வருடத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அது மாதிரி தான் 2வது வருஷம் கிடைக்கும். ரைட். அப்ப இங்க நாங்க வட்டின மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 25,410 25,410 ரூபாய். கேட்ட கேள்வி என்ன? வட்டியை தான் கேட்டுருக்கேன். அப்போ விடை வந்து 25,000. கேள்வியை பார்க்கணும் கடைசியில. வட்டி எவ்வளவு? 25,410 ரூபாய். இல்லாட்டி கிடை மொத்தமா எழுதப்பட்டு பேங்க்ல எடுக்கும் போது எவ்வளவு இருக்கும்னு கேட்டா இந்த 60,500ஐயும் இதையும் கூட்ட வேண்டி வந்திருக்கு. ரைட். கேட்கிற கேள்விகளை பொறுத்து அதுக்குரிய விடைகள் வந்து மாறும். வழி கொள்ளுங்க, விளங்காட்டி கேளுங்க. ஓகே. கடைசியா 10 வருஷம் பாஸ் பாருங்க. ஓகே பாப்போம். கமலன் தனது வீட்டை ஒரு மாதத்திற்கு ரூபாய் 8,000 வீதம் ஓராண்டிற்கான வாடகைக்கு கொடுத்து மொத்த பணத்தை ஒரே தடவையில் பெறுகிறார். வீடு இருக்கும் நகரசபை வீட்டை ஆண்டுதோறும் ரூபாய் 12,000 ஆக மதிப்பிட்டிருக்கும் அதே வீடு இறையாக, அதாவது இறைவரி ஓராண்டிற்கு 18 வீதம் வருகிறது. வீட்டுக்காக அவ்வாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி ஆகும். ரைட். வீட்டுக்காக அவ்வாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரிக்கு முதல்ல ஓகே முதலாவது வேலி அது வீட்டுக்காக அவ்வாண்டுக்கு செலுத்த வேண்டிய இறைவரி. ரைட். அந்த வீட்டுக்கான மதிப்பீட்டு தொகை எவ்வளவு? 12,000 12,000. வீட்டுக்கான மதிப்பீட்டு தொகை 12,000. இறைவரி எவ்வளவு? 8 வீதம் 8 வீதம். ஆகவே எங்களுக்கு எவ்வளவு அறவட்டிருப்பினவையல்? 2,160 ரூபாய் 2,160 ரூபாய். ரைட். அப்ப அந்த வீட்டுக்காக வந்து அறவிடுற அனுவலுக்கு அறவிடுற இறைவரி வந்து 2,160 ரூபாய். இப்போது பாத்தீங்கன்னா அடுத்தது வீட்டை வாடகை கொடுத்து பெற்ற பணத்தில் 10 வீதமானது வீட்டை பராமரிப்பதற்காக செலவிடப்படுகிறது. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வாடகை கொடுக்கும் போது பெற்ற மொத்த பணம் எவ்வளவு? அடுத்து எழுதுவோம். வாடகையின் மூலம் வருடத்துக்கு பெற்ற தொகை எவ்வளவு?
8,000 தர பண்ணி 2. அப்போ ஒரு வருஷத்துக்குரிய தொகை வாடகை தொகை அவ்வளோத்தையும் வந்து அவர் வாங்கி இருக்காரு. அவர் ஒரு மாசத்துக்கு வந்து 8,000 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு ஃபுல்லா வாங்கணும்னா என்ன செய்யணும்? தர 12 மாசம் ஒரு வருஷத்துல அவர் 8,000 தர 12 எவ்வளவு? 12 96,000. 96,000. ரைட். மொத்தம் வந்து அவர் வந்து 96,000 ரூபாய் என்ன செஞ்சிருப்பார்? வாங்கி இருப்பார். இந்த 96,000-ல 10% வந்து வீட்டை பராமரிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு. அப்ப வீட்டு பராமரிப்புக்கு செலுத்தப்பட்டது, வீட்டு பராமரிப்புக்கு செலவிடப்பட்டது. வீட்டு பராமரிப்புக்கு செலவிடுறது எவ்வளவு? 100 மேல் 10 தர 96,000. 96,000 எவ்வளவு வரும்? 9,600. 9,600. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இறைவரியை செலுத்திய பின்னரும் வீட்டை பராமரிப்பதற்காக பணத்தை செலவிட்ட பின்னரும் கமலனிடம் எஞ்சி இருக்கும் பணம் யாது? அப்ப கமலனிடம் வந்து மொத்தமா இருக்க போற பணம் வந்து எஞ்சிய பணம் எப்படி இருக்கு? மொத்தமா இருக்கிற பணம் வந்து 90,000, 96,000. அதுல இருந்து இறைவரி எவ்வளவு செலுத்துற? 2,160. 2,160. அதை விட 9,600 ரூபாய், 9,600 ரூபாய் என்ன செய்யற? பராமரிப்பு செலவு. பராமரிப்புக்கு செலுத்துற. இவ்வளவு கழிச்சாங்களுக்கு எவ்வளவு வரும்? 84,240. 84,140. 240. 84,240 ரூபாய் வருமா அவருடைய கையிலே போய் இருக்கிறது. இப்போது கமலன் தன்னிடம் எஞ்சி இருக்கும் பணத்துடன் ஒரு குறித்த பணத்தை கூட்டி அதனை ஒரு கம்பெனியில் ரூபாய் 50 பங்குகளை வாங்குவதற்கு இடுகின்றார். கம்பெனி ஒரு பங்கிற்கு ரூபாய் 2.5 பங்கு லாபத்தை ஆண்டுதோறும் கொடுக்கிறது. ரைட். ஆண்டு பங்கு லாபம் வந்து 2.5. ரைட். ஓராண்டு இறுதியில் அவருக்கு பங்கு லாபமாக கிடைப்பது 6,000. பங்கு லாபம் எதுல இருந்து கிடைக்கும்? பங்குகளை விற்கிறதுல இருந்து. பங்குகளை விற்கிறதுல இருந்து கிடைக்கிறது என்னது? பெற்றுக்கொள்றது மூலம் நமக்கு கிடைக்கிறது. பங்குகளை வாங்கிக்கல எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வருஷ கடைசியில கிடைக்கிறதா என்னது? பங்கு லாபம். பங்குகளை விற்று கிடைக்கிறது என்ன லாபம்? அது மூலதன லாபம். மூலதன லாபம் மாறக்கூடாது. ரைட். பங்குகளை விற்று கிடைக்கிறது மூலதன லாபம். அதாவது 50 ரூபாய் பங்கு 55 ரூபாய்க்கு வித்தா ஒரு பங்குக்கு வந்து 5 ரூபாய் மூலதன லாபம். பங்கு லாபம்ன்றது என்னது? அந்த அந்த கம்பெனி வந்து ஒரு ஆண்டு இறுதியில வந்து அந்த பங்குகள் இவர் வாங்கின பங்குகளுக்காக கொடுக்குற பங்கு லாப தொகை. ரைட். அதான் பங்கு லாபம். என்றா இவருக்கு வந்து ஒரு வருட இறுதியில வந்து அவருக்கு கொடுக்குற மொத்த தொகை எவ்வளவு? பங்கு லாபமா 6,000 ரூபாய். ஒரு பங்குக்கு வருட பங்கு லாபம் எவ்வளவு? 2.5. 2.5 ரூபாய். ஆகவே எத்தனை பங்குகள் வாங்கியிருப்பார்? பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு வரும்? பங்கு லாபம் மொத்த பங்கு லாபம் வந்து 6,000 ரூபாய். ஒரு பங்குக்கான பங்கு லாபம் வந்து எவ்வளவு? 2.5 ரூபாய். ஆக எத்தனை பங்கு வாங்கியிருப்பார்? அதாவது மொத்தமா கிடைக்கிற பங்கு லாபம் வந்து 6,000 ரூபாய். ஒரு பங்குக்கான பங்கு லாபம் வந்து 2.5. அப்ப 2.5 தர எத்தனையோ எண்ணிக்கையான பங்குகளை பெருக்கிக்குள்ளதான் எங்களுக்கு வந்து எவ்வளவு வருது? 6,000 ரூபாய் பங்கு லாபம் வருது. ஆக இங்க இப்ப எக்ஸுக்கு பக்கத்து 2.5 பெருக்கி வந்தா என்ன செய்யும்? பிரிக்கும். ஆக எக்ஸ் சமன் 6,000 2.5. அதுதான் நான் டைரக்டா போட்டிருக்கேன். என்னது? மொத்த பங்கு லாபம் வந்து 6,000 ரூபாய். ஒரு பங்கின் பங்கு லாபம் வந்து 2.5 ரூபாய். ஆக அதை பிரிச்சு பண்ணவங்களுக்கு எத்தனை வரும்? பங்குகள் எண்ணிக்கை 2,400. 2,400. சரியா? 2,400.
இதை நீங்க ஈஸியா சுருக்கணும்னா என்ன செய்யலாம்? 2 சுருக்கி கொள்ளலாம், இல்லாட்டி 5 போடலாம். 6,000 5 2 12,000 சுருக்கினீங்கன்னா எவ்வளவு வரும்? 2,400. Right. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2,400 பங்குகள். இப்ப கமலன் வாங்கிய பங்கு என்ற எண்ணிக்கை 2,400. சரி, கமலன் கம்பெனியில் இடுவதற்காக மேலதிகமாக கூட்டிய பணத்தை கம்பெனியில் இட்ட மொத்த பணத்தை சதவீதமாக காண்க. ரைட். முதல்ல மேலதிகமாக அவர் எவ்வளவு பணம் விற்கிறார்ன்றதை காணும். ரைட். 2,400 பங்குகள் என்ன விலைக்கு வாங்குறார் ஒரு பங்கு? அந்த கம்பெனியில ஒரு பங்கு என்ன விலைக்கு அவர் வாங்குறார்? ஸ்டார்ட்ல 50 ரூபாய்க்கு வாங்குறார். ரைட். ஒருத்தரும் கேள்வி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கல, இல்லாட்டி பேப்பர் இல்ல. கம்பெனியில வந்து பங்குகளை வந்து எவ்வளவுக்கு வாங்குறார்? 50 ரூபாய்க்கு வாங்குறார். ஒரு பங்கு 50 ரூபாய்க்கு வாங்கினா 2,400 பங்கு எவ்வளவுக்கு வாங்குவார்? 2,400 தரா 50. பங்குகளின் மொத்த விலை 2,400 தர 50 எவ்வளவு? 1,20,000. 1,20,000 ரூபாய். ரூபா போட்டுக்கொள்ளுங்க. நீங்க தமிழ் எழுதி கொடுங்க, ரூபா எழுதி கொடுங்க எல்லா இடத்துலயும். சொல்லலாம் ரூபா எழுதி கொடுங்க, இல்லாட்டி கஷ்டப்பட்டா RSN போட்டுக்கொள்ளுங்க. அப்போ 1,20,000. ரைட். இப்ப பாருங்க, அவர்கிட்ட இருந்த பணம் வந்த எவ்வளவு? எஞ்சிய பணம் 84,240. மொத்த பங்குகள் விலை வந்த எவ்வளவு? 1,20,000. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு போட்டிருப்பார்? இந்த அமௌண்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறதுன்னா சொல்லியிருக்கு. ஆகவே மேலதிகமாக போட்ட தொகை, மேலதிகமாக என்ன மென்ஷன் பண்ணிருக்கு? மேலதிகமாக கூட்டிய பணம் என்ன செய்யும்? 1,20,000 இருந்து 84,240. 84,240 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு? 35,760. எவ்வளவு? 35,760. 35,260. கேள்வி முடியல. கேள்வி வந்து கேட்கிறோம் என்ன? 760. 700. ஓ சரி, 760. 760. ரைட். இப்ப கேள்வி வந்து என்ன கேட்கிறோம்? கூட்டிய பணத்தை கம்பெனியில் இட்ட மொத்த பணம், அதாவது கமலன் கம்பெனியில் இடுவதற்காக மேலதிகமாக கூட்டிய பணத்தை கம்பெனியில் இட்ட மொத்த பணத்தை சதவீதமாக தருக. கம்பெனியில் இட்ட மொத்த பணம் எவ்வளவு? 1,20,000. 1,20,000 தான் மொத்த பணம். 1,20,000. இப்ப அதிகமா எக்ஸ்ட்ராவா போட்ட பணம் எவ்வளவு? 35,760. இந்த சதவீதமாக எடுத்துக்கலாம். சுருக்கினா எவ்வளவு? கமலம் கம்பெனியில் இடுவதற்கு மேலதிகமாக கூட்டிய பணத்தை கம்பெனியில் இட்ட மொத்த பணத்தின் சதவீதமாக தருகிறது. 29.8 வீதம். 29.8 வீதம். எழுதி கொடுங்க. சார், சொல்லுங்க. அதுல வந்து நாங்க 100 போட தேவையில்லையா? வீதம் காட்டுறதுக்கு. 100 போடும்.
357.6 12 சமம். இவ்வளவு கேள்வி நான் செஞ்சு விட்டுட்டேன். கடைசியா வந்த பேப்பர்ல கடைசியா இப்போ இதுல இருக்க மொத்த இந்த பாடத்துல கடைசி கேள்வி இதை வந்து நான் செஞ்சு விட போறது இல்லை. நீங்க தான் செஞ்சு எனக்கு அனுப்ப போறீங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வேணும்னா உங்களுக்கு செஞ்சு விடுவேன். ரைட்? ஒருக்கா நீங்க இந்த கேள்வியை பாருங்க, பார்த்து உங்களுக்கு விளங்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. தயவு செய்து விடை விடை இருந்தா விட பார்க்க வேண்டாம். இப்போ நீங்க புது பார்க்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களோட விடை இருக்கும். விட பார்க்க வேணாம். இந்த கேள்வியை உங்களால செய்ய முடியுமா? இவ்வளவு காலம் நான் செஞ்ச பாஸ் பேப்பர் கேள்வியை வச்சுக்கொண்டும் தியரியில வச்சுக்கொண்டும் இந்த கேள்வியை கவனியின பிழை இல்லாம உங்களால செய்ய முடியுமான்னு ட்ரை பண்ணி எனக்கு செஞ்சு போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. பர்சனலா எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா அடுத்த கிளாஸ்ல வந்து அந்த கேள்வி செஞ்சு விடுறேன். ஆனாலும் நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஒரே மாதிரி கேள்வி தான் வந்துருக்கு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாத தவணை கட்டணம் வந்து மாத தவணை கட்டணத்துல வந்து குறைந்த செல்வ இதுகள் வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணி இருக்கிறான். இங்க வந்து கேட்கறது என்னது பாருங்க. நான் சொன்னேன் ஒன்றை விட்டு ஒன்று ஒரு வருஷம் மாத தவணை கட்டணம் எப்படி மாறிட்டு இருக்கும். ஒருக்கா வட்டி வீதம் கேட்டானுண்டா அதுக்கு பிறகு என்ன கேட்கிறான் அடுத்தது ஒரு மாதத்துல கட்ட வேண்டிய தவணை தொகை கேட்பான். திருப்பி வட்டி வீதம் கேட்பான். திருப்பி தவணை தொகை கேட்பான். வட்டி வீதம் கேட்பான். அதே பட்டன்ல அந்த மாத தவணை குறைந்த செல்லும் மாத தவணை கட்டணம் அந்த மாத தொகையில வந்து என்ன அந்த கேள்வி ரெண்டு பட்டன் தான் வரும். ஒன்றுல வட்டி வீதம் கேட்கறது, இல்லாட்டி ஒரு மாதத்துல செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் எவ்வளவுன்னு கேட்கறது. ரெண்டு இதுக்கு வந்து நீங்க ஒரு பட்டனை ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. அதான் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இது போடுவேன், அதுல இருந்து கழிச்சு இதுல போடுவேன், வகுத்து இப்படி போடுவேன், அதுக்கு அடுத்து இப்படி போடுவேன். வசனம் எப்படி வசனம் எழுதுறான்னு நீங்க ஞாபகம். ஏன்னா இதே கேள்வி வரப்போது திருப்பி திருப்பி வருதுன்னு தெரிஞ்சா எங்களுக்கு அதுல டைம் நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பட்டணங்களுக்கு வருது புது கேள்வியை ட்ரை பண்றதுதான் அந்த அதுக்கு நாங்க டைம் வந்து யூஸ் பண்ணணுமே தவிர அதே கேள்வி எங்களுக்கு திரும்ப திரும்ப வருதுண்டா அதுக்குள்ள போயிட்டு நாங்க டைம் வேஸ்ட். அப்பதான் அந்த கேள்வியை முதலாவது பார்க்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்க ஏற்கனவே வெல் ப்ரிப்பேர்டா போயிட்டு இருக்கோம் உள்ளுக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி கேள்வி திருப்பி திருப்பி அடிக்கடி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஒரு பெர்சன்டேஜ் கேட்கிறான், ஒரு இது கேட்கிறான். அப்ப மாறி மாறி அதே மாதிரி இதே பாருங்க ஆண்டு வட்டி வீதம் கூட்டு வட்டி வீதம் திரும்ப திரும்ப வருது. அப்ப என்னது அந்த கேட்கிற கேள்வியில பட்டனை வந்து அப்படி அதுல கேள்வியில செஞ்சு இந்த பட்டனுக்கு பாடமாக்கிட்டு போறது இல்ல. அந்த பட்டனுக்கு அடுத்தடுத்து நாங்க என்ன செய்வோம், என்னென்ன இந்த பட்டனுக்கு முதல்ல அதை காணுவோம், இதை காணுவோம், வட்டி வீதத்துக்கு இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது. ரெண்டு ஒரு பட்டனை நீங்க ரெடியா வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அங்க போயிட்டு யோசிக்கிறதுக்கான டைம் வந்து குறையும். அப்ப நீங்க இந்த கேள்விகளுக்கான செலவுற டைம் வந்து சரியா குறையும். புதுசா வர்ற கேள்விகளுக்குள்ள போய் நீங்க என்ன செய்யலாம், இந்த டைம் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது அமைப்பு கேள்விகள்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இருந்து இதுக்குள்ள டீட்டா அங்க வரும், இந்த டீட்டா அங்க போட்டா என்ன வரும், அப்படி அந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுகளுக்குள்ள வந்து இதை வந்து என்ன செய்யலாம், இன்ஃபியூஸ் பண்ணி இந்த டைம் வந்து குறைச்சு கொள்ள அப்ப அதுக்கு வந்து நீங்க வெல் ப்ரிப்பேர்டா போங்க. இதே மாதிரி பட்டன் கேள்வி வருதுன்றதால அந்த பட்டனை வந்து ஒரு நினைவு வச்சு கொண்டு போங்க. ஓகே, சரிதான். நாங்க இந்த கேள்வியை செய்த தயவு செய்து அனுப்புங்க. நான் சொல்ற வேலையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது மார்க்ஸ் வர்றதுக்கு நான் கேரண்டி பண்ணுவேன். நீங்க சொல்ற வேலையை ஒன்று செய்யறது அனுப்ப சொன்னா கிளாஸுக்கு வர்றது இப்ப 15-20 பேர் அதுல அனுப்புறது 2 பேர், மிச்சம் ஒருத்தருக்கும் காது இல்ல, சொல்ற வேலையை செய்யற இது இருக்கு. அதுக்கப்புறமா நல்ல ரிசல்ட் மட்டும் வேணும். செய்து அனுப்பி விடுங்க. அடுத்த கிளாஸ் நான் இன்னைக்கு நைட் இருக்காது, நான் அடுத்த கிளாஸ்ல போய் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you. Have a nice day.